தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. பேசி முடிவு செய்வோம். பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? கர்நாடகாவில் திரையிடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சதான் கன்னடம்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே திரையிடலை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது நல்லா இருக்காது. ஐயா இப்போ கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்குமா? நிச்சயமா. அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது ஐயா 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல முகுந்தன கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஒழிந்து போன விஷயம் இனி நடக்க போகிறத பேசுவோம். ஐயா பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏற்கனவே 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது? அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்கள் தான் 1 2 சொல்கிறீங்க. இப்போ பாருங்களேன், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இந்த வெயிலில் நிற்க வைக்கல. ஒரே கேள்வி அவர் 1 கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்லை உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க தான் போறேன். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கும் தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரா? அவரு நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். பேசப்பட்டது நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில் பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களாம்? தெரியலையா, உங்களை கேட்கணும். ஐயா, எந்த அணியில இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அணியில நான் இருப்பேன். எப்போ கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. பேசுதான் பண்ண முடியாது. 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க பார்க்குறீங்க? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.